செவ்வாழை பழம் இருந்ததுன்னா அது கூட கோதுமை மாவு சேர்த்து சூப்பரா ஒரு புட்டு பண்ணலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நான் இன்னைக்கு 2 செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்து இருக்கணும். அதை வந்து மிக்சி ஜார்ல சின்ன சின்னதா கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊத்தக்கூடாது. 3 பேருக்கான அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. இப்ப இந்த பழம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இது கூட கோதுமை மாவு, இது அளவுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு 4 கரண்டி போடுறேன். தட்டையா இருக்கிற கரண்டி, இது குழிக்கரண்டி கிடையாது. தட்டையா இருக்கிற கரண்டியில 4 கரண்டி போட்டுட்டு மிக்சியில சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கிறேன். இதுலயே திரும்ப திரும்ப கோதுமை மாவு போட்டு போட்டு ஓட்டலாம், அதாவது பொடி பொடியா வர்ற வரைக்கும். ஆனா நான் ஒரு பாத்திரத்துல கொட்டிட்டு மாவு போட்டு கலக்க போறேன். நீங்க வந்து இது கூடயே திருப்பி கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து கலந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சு அடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா வர்ற வரைக்கும் நீங்க வந்து அந்த ப்ராசஸ பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், பாத்திரத்துல போட்டுட்டு திருப்பி 2 கரண்டி மாவு போட்டு நல்லா பெசறி விட்டுறேன். அதாவது பொடி பொடியா ஆகாது, ஆனா திரி திரியா வரும் பாருங்க, அந்த ஸ்டேஜ் வரைக்கும். இது கரெக்டா கோதுமை மாவு அளவு நான் சொல்ல முடியல என்னால. இதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு நான் போட்டிருக்கேங்க. இப்ப பாருங்க நல்லா இந்த பிரி பிரியா வந்துருச்சு பாத்தீங்களா. அந்த ஸ்டேஜ்ல திரும்ப அதே மிக்சி ஜார்ல போட்டுட்டு ஜஸ்ட் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் 3 தடவை அந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பொடிஞ்சு வந்துருங்க. இல்லைன்னா விப் மோட்ல போட்டீங்கனாலும் நல்லா பொடிஞ்சு வந்துடும். உதிரி உதிரியா இருக்கணும், ஆனா பிடிச்சா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். அத பாத்திரத்துல போட்டுட்டு இன்னொரு பாதியும் திருப்பி அதே மிக்சி ஜார்ல போட்டுட்டு அதே மாதிரி நான் வந்து பொடிச்சு எடுத்துக்க போறேன். இதே நீங்க அரிசி மாவுலயோ இல்ல ராகி மாவுலயோ பண்ணீங்கன்னா கோதுமை மாவுக்கு பதிலா இந்த அளவுக்கு பசையா இருக்காது. நல்லா உதிரி உதிரியா கையிலேயே உங்களுக்கு பிடிக்க வரும். பாருங்க, 2வது தடவை போட்டது நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு. அதையும் அதோடவே நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு மிக்சியில போடும்போது இன்னும் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்குன்னா நீங்க இன்னொரு கரண்டி கோதுமை மாவு கூட போட்டு திரும்ப மிக்சியில போட்டுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் அல்லது அந்த புட்டு கொள் இருக்கு இல்லைங்க, அதுல வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டுல தான் வைக்க போறேன். சும்மா அந்த இட்லி தட்டுல நெய் தடவிக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே இட்லி ஊத்தி வைக்கிற பிளேட்டு. ஓட்டை ரொம்ப பொடி பொடியா இருக்கும், அதனால நம்ம அப்படியே நெய் தடவிட்டு அதுக்குள்ள அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வேக வைக்கலாம். இதே இட்லி தட்டுல பெரிய பெரிய ஓட்டைகளா இருந்ததுன்னா நீங்க துணி போட்டு அதுக்கு மேல வந்து இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மூடி வச்சு கரெக்டா 10 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா மாவு சூப்பரா வெந்துடும். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம், அவ்வளவுதான். இப்ப இந்த வெந்த மாவை வந்து அதே பாத்திரத்துல, நம்ம மாவு கலந்து அதே பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம புட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இது கூடவே தேங்காய் துருவல் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்ப வந்து நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கிறோம். இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிறேங்க, நீங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்க்கிறேன். ஒரு பிஞ்சு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கூட சேர்த்துக்கோங்க, பொடி உப்பு. அவ்வளவுதான். நல்லா கலந்தீங்கன்னா புட்டு ரெடி ஆயிரும். இது இப்படியே நீங்க சாப்பிடலாம், இல்ல பழம் தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். இல்ல பழம் போட்டிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க புட்டுக்கு கடலைக்கறி வச்சு கூட சாப்பிடலாம்.